எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடித்த பிறகு திரும்பவும் போய் அந்த ட்ரேட்ஸில் என்ன ஆச்சு, மார்க்கெட் என்ன நிலவரம்னு சொல்லிட்டு உடனே போய் பார்க்காதீங்க அப்படின்ற வீடியோ நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கு கமெண்ட்ஸில் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நான் சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த தப்பு வந்து நீங்கள் இல்லை, நான் இல்லை, எல்லாருமே பண்ணியிருப்போம். நான் காலையிலேருந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நான் ஒரு மதியம் டைமில் என்ன போச்சுன்னா, சரி இன்றைக்கி வந்து நல்ல ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு சரி மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சார்ட்டை பார்த்தேன். கேண்டில் சும்மா பிச்சுக்கிட்டு மேலே போனோடனே ஆஹா சூப்பர்ரா நல்ல ட்ரேடு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எதை பற்றியுமே யோசிக்கல, ட்ரேடை உள்ளே போட்டேன். நான் வாங்கினதுலேருந்து சரன்னு குறைச்சி என்னை ஒரே அடியே டம்ப் பண்ணிடுச்சு. டம்ப் பண்ணோன்னா ஒரு நல்ல 5000-6000 ப்ராஃபிட் இருந்தேன். நான் 4000-3000 நஷ்டத்துக்கு வந்துட்டேன். ஸோ அதுலேருந்து திரும்ப பிடிக்க போய் திரும்பவும் லாஸ் பண்ணது, அப்புறம் அடுத்த நாள் தான் அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால மார்க்கெட்டை வந்து நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணுறோன்றதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்தணும். ரொம்ப டஃப் தான். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி முடித்த பிறகு திரும்ப போய் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்க்காதீங்க, பெட்டர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப நல்லது தான்.